உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துட்டு ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது வந்துட்டு உங்கள் மொபைல்லேருந்து எப்படி பார்க்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு வந்து உங்களுக்கு voters.eci.government.in ஃபோனில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து நம்ம வந்து சைன் அப் பண்ணி தான் ஆகணும், டேரெக்டாக வந்துட்டு பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து சைன் அப் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபார்மில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வராது. கீழே டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வருது உங்களுக்கு. இதை பாருங்கள், சைன் அப் கேட்குது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் எப்போதுமே சைன் அப் பண்ணிடணும். முன்னாடியே சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும் சைன் அப்பில் போயிருங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டு கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேப்சா கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு நேம் கேட்கும். கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் கேட்கும். உங்களுடைய பேர் என்னமோ அதை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் நேமாக கொடுத்துருங்க. லாஸ்ட் நேம் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நேம் கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ரீசெண்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துட்டு சென்ட் ஆகும். வெரிஃபை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆயிரும். அடுத்து வந்து மறுபடியும் வந்து டேரெக்டாக லாகின் போயிருங்க. இப்போ வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள். கேப்சா கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்துட்டு ஓடிபி சென்ட் ஆயிரும். அந்த ஓடிபி வந்துட்டு நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். வெரிஃபை லாகின் கொடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்துட்டு சைன் அப் ஆயிடுச்சு. சைன் அப் ஆகிட்டு நம்ம லாகின் கொடுத்து உள்ளே போயாச்சு. உள்ளே போயிருந்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை கொடுங்க. ஸ்டேட் கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை இதில் என்ட்ரி கொடுங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் போட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வரும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ ஒன்றா வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்கள் ஃபார்ம் வந்துட்டு உங்கள் பிஎல்ஓ சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி வராமல் நமக்கு டேரெக்டாக வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் வந்துட்டு சப்மிட் பண்ணல. ஸோ அதனால் உடனடியாக உங்கள் பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுக்குங்க. ஏன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு உங்களால் வந்து மறுபடியும் சப்மிட் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு கொடுத்த 1 வீக்கில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க.